சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். முருகா, நான் நினைச்சபடி சமையல் பண்ணி அசத்திட்டேன். நான் சமைச்சதை சாப்பிட்டு எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. என் கைப்பக்குவத்தை பாராட்டி தள்ளிட்டாங்க. ரொம்ப நன்றி. என்ன அடிக்கடி முருகன் கிட்ட வந்து நிறைய சீக்ரெட் பேசிட்டு இருக்க? சீக்ரெட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. மனசு விட்டு பேசுறதுக்கு எனக்கு ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்ல. அப்படி யாரும் இல்லாததால நான் எல்லா விஷயத்தையும் எப்பயுமே முருகன் கிட்ட தான் சொல்லுவேன். ஓ, அப்ப முருகன் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? அப்படி கூட வச்சுக்கலாம். நான் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சமையல் நல்லா இருக்குன்னு பாராட்டினத முருகன் கிட்ட வந்து சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பெல்லாம் எதுவும் இல்ல. நீ செய்யறதெல்லாம் ரொம்ப சரியா இருக்கு. ரியலி கிரேட். நீங்க என்னை ரொம்ப புகழ்றீங்க. புகழ்றதுக்கான தகுதி உனக்கு நிறைய இருக்கு. நிஜமாவா? இதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? படிப்பா? அப்படிலாம் நான் எதுவும் படிக்கல. ஆனா அதை விட பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன். படிப்பு படிக்கல, ஆனா அதை விட பெரிய படிப்புன்னா? அப்படி என்ன படிப்பு? மனுஷங்களோட மனச படிச்சிருக்கேன். பெரிய படிப்பு தான். பட்ட படிப்புல எல்லாரும் பாஸ் ஆயிடுறாங்க. ஆனா மனுஷங்க மனச படிக்கிறதுல எல்லாருமே ஃபெயில் ஆயிடுறாங்க. மனுஷங்களோட மனச படிக்கிறது தான் கஷ்டம். ஆமா, அதுல நீ பாஸா? பாஸ் ஆயிட்டேன். ஆனா மெரிட்ல வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உன்னோட முயற்சி வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். இந்த படிப்புக்கு முன்னால பட்ட படிப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அனுபவம் தான் சிறந்த படிப்பு. அதை என் ஒர்க் விஷயத்துல நான் அனுபவிச்சு சொல்றேன். நாம சாப்பிடுற சாப்பாட்டை கூட ஒரு மெடிசனா மாத்தி சமைக்கிற உன்னோட புத்திசாலித்தனம் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம்தான். உன்னை பார்த்து நான் மிரண்டு போயிருக்கேன். நீ சொன்ன விஷயம் அருமையான விஷயம். இதுக்கே இப்படின்னா இன்னும் என்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து விட்டேன்னா அம்பிட்டுதான். ஓ, அப்படியா? சரி, ஃப்ரீயா இருக்கும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சாப்பாட்டு விஷயத்துல எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா நீ சொல்ற மாதிரி விஷமா இருக்கிற உணவு கூட மருந்தா மாறிடும். ஆனா சொல்ல போனா இந்த காலகட்டத்துல அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஏதோ கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எனிவே, நீ சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃப்ரீயா இருக்கும்போது நீ சொன்னியே ஏதோ நிறைய டிப்ஸ் இருக்குன்னு, அதெல்லாம் மொத்தமா கேட்டுக்கிறேன். ஓ, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்.